குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 16ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேசத்தில் குரு புதன், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு அழகு கூடும், திறமை வெளிப்படும், முன்கோபம் நிறைய வரும், வலதுகன் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிலையுமே இன்னைக்கு விரைந்து செயல்படுவீங்க, செயல்திறன் அதிகரிக்கும், தைரியமிக்க செயல்களால இன்னைக்கு லாபம் நிறைய இருக்கு. எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. ஆபரணங்கள் வாங்குவதற்கு யோகமான நாளா இருக்கு. இசை ஆர்வம் அதிகமாக இருக்கும், விளையாட்டுல ஆர்வம் அதிகமாக இருக்கும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய புகழ் கூடும், உறவினர்களோடு நல்ல நட்பு முறையில பழகுவீங்க. பால் பொருள் சம்பந்தமான பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதுல நிறைய இருக்கும். அசையாத சொத்துகள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுமக்கள் வழியில ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா பொதுமக்கள் ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். இன்னைக்கு உங்களோட தொழில்ல கடின உழைப்பு போடுவீங்க. கர்ப்பிணி பெண்கள் கவனமா இருங்க. மனம் புத்தி இதுல ஒரு தெளிவில்லாம ஒரு குழப்ப நிலையில இன்னைக்கு இருப்பீங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண், இதயம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரவுக்கு மேல் செலவுனால நீங்க கஷ்டப்படுவீங்க. கடன், நோய், எதிரி இதுகளால தொல்லை நிறைய இருக்கும். பொருள் திருடு போவதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. எந்த பொருளையும் கவனமா வச்சுக்கோங்க. வீண் வம்புக்கு போகாம இருங்க. விஷ பூச்சியல்னால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் விரைவிலேயே கைகூடும். ஞாபக மறதி நோய் இருக்குன்னா அது உங்களுக்கு சரியாகும். கூட்டு தொழில் நல்லபடியாக போகும். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். பேங்க் மூலமா லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் வழியில கேட்ட உதவி கேட்ட நேரத்துக்கு கிடைக்கும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஆனாலும் நீங்காத ஏதாவது ஒரு உடல் நல பிணினால நீங்க துன்பப்பட்டுட்டே இருப்பீங்க. வீண் பழி உங்க மேல போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரக்தி மனசுக்குள்ள நிறைய இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட நோயினால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்னர்ஷிப் தொழில்ல பார்ட்னர் மோசடிகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிக்கவும் செய்வீங்க. தந்தை நலமாக இருப்பார். வளமான வாழ்வு உண்டு. நம்பிக்கை நிறைய இருக்கும். வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தீர்த்த யாத்திரை போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசு உரிமை உண்டு. வேலை வாய்ப்புகள்ல நீங்க நல்லபடியா வேலை செய்வீங்க. தொழிலும் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். நிறைய பரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசு பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொது சேவை நிறைய பண்ணுவீங்க. பயிர் தொழில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். செய்தொழில்ல சிறு சிறு விரயங்கள் ஏற்படலாம். கால்நடை வளர்ப்புல பிரச்சனைகள் வரலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். இடது காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மை, இடதுகண் சார்ந்த பிரச்சனைகள், தந்தை வழி சொத்துகள் வழியில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, உழைப்பினால இன்னைக்கு லாபம் நிறைய இருக்கும். முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். சாஸ்திரம் இன்னைக்கு நிறைய கடைபிடிப்பீங்க. பண வரவு குடும்பத்துக்கு தாராளமாக இருக்கும். குடும்பம் நல்ல மேன்மை நிலையை அடையும். கண், வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தீரும் நிலை இருக்கு.
நிலையான கொள்கைகளை ஏதாவது ஒண்ணை எடுத்துக்குவீங்க. விளையாட்டுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் வழியில உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இசை தொழிலும் முன்னேற்றம் அடையும். காது சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். தோட்ட வேலை செய்றீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. குற்றச்சாட்டு உங்க மேல ஏதாவது சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. வீடு, வண்டி இதெல்லாம் பழுது ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால விரயங்களும் ஆகலாம். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். உயர்கல்வியில படிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். உறவினர்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீகத்துல இருக்க முடியாத நிலை, இல்லைன்னா வேற வேலையினால நீங்க வெளியில எங்கேயாவது இருப்பீங்க. அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு இருக்கும். குழந்தை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குளிர் சம்பந்தமான நோய்கள் உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனக்குழப்பங்கள், சந்தேகம் இதெல்லாம் இன்னைக்கு உண்டு. திருமணம் தாமதமாகும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில்ல சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பார்ட்னரோடு சின்ன பிரச்சனைகள், இல்லைன்னா கூட்டு தொழில்ல வேலைகள்ல தாமதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். தீராத வியாதிகள் எல்லாமே தீரும். உயில் சம்பந்தமான சொத்துகள் உங்கள் பெயருக்கு மாறி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்னரோட மோசடிகள் வெளிப்படும். இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்கும். தந்தை நலமுடன் இருப்பார். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தான தர்மம் நிறைய பண்ணுவீங்க. வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காலனி, ஆயில், பெட்ரோலியம், லெதர், கற்கள் இது சம்பந்தமான பிசினஸ் எல்லாமே நல்லபடியாக இன்னைக்கு போகும். பாஸ்போர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபங்கள்ல நீங்க கேட்டு கரெக்டா வாங்கிருங்க. இல்லைன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா ஏமாற்றப்படலாம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள், இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இரண்டாம் திருமணம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அதுல பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் மூலமா விரயம் ஏற்படலாம். மாமியார் வழியில விரயங்கள் அதிகமாகலாம். குழந்தைகள்னால பிரச்சனைகள், இல்லைன்னா செலவுகள் அதிகமாகலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். மிதுன ராசி அன்பர்களே, மூத்த சகோதரரோடு நட்பாக அன்பாக பழகுவீங்க. தனம் வரவு இன்னைக்கு நிறைய இருக்கு. குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கும். பேச்சிலும் இனிமை உண்டு. இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளைய சகோதரத்தின் வழியில பிரச்சனைகள் வரலாம். விளையாட்டுல கவனமா பார்த்து விளையாடுங்க. இல்லைன்னா அடிபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆபரணங்களை கவனமா வச்சுக்கோங்க. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரங்கள்ல பிரச்சனைகள் வரலாம். கால்நடைகளை கவனமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா கால்நடைகளுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடுகள் வரலாம். உறவினர்களுடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மருந்துகள் எடுக்கிறீங்கன்னா அதை டாக்டர் கிட்ட ஆலோசனை பண்ணி எடுங்க. நீங்களா எதையும் எடுக்காதீங்க. பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு அவசியமா பண்ணுங்க. மனம் இன்னைக்கு ஒரு சஞ்சல நிலையிலேயே இருக்கும். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் நிறைய வளர்த்துக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க. ரத்தம், கர்ப்பப்பை இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் வம்புக்கு போகாம இருங்க. காயம், புண் இதனால பிரச்சனைகள் வரும். இது ஏற்படவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் நல்லபடியாக பேசி முடிப்பீங்க. நெய், இனிப்பு இது சம்பந்தமான விற்பனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அது இன்னைக்கு தீரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகமாகும். விவாகரத்து சம்பந்தமா நீங்க ஏதாவது கோர்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னா நீங்க திரும்பி சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். நீங்காத பிணியினால துன்பங்கள் நிறைய இருக்கும். இல்லைன்னா நீங்காத பகையினால எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும். வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் வரும். உயில் சம்பந்தமான சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. ஆயுதங்களுக்கு பக்கத்துல அவர் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். எதிரிகளிடமும் கவனமாக இருக்கணும். பெண்களிடமும் அவர் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவினர்களோடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா அது வெளிநாடு போற விஷயங்கள்லயுமே ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல இன்னைக்கு ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருங்க. மாமியாருக்கு உடல்நல பாதிப்புகள் வரலாம்.
ஏமாற்றமும் அடையலாம் அவர். அதனால எதுலையுமே கவனமா இருக்க சொல்லுங்க. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களை எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. நண்பர்களால நன்மை, எதிர்பார்த்த உதவிகள் இதெல்லாம் உண்டு. மருமகன் மருமகள் வழியிலையுமே எதிர்பார்த்த உதவிகள், நன்மைகள் இதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரும்பிய உயர்கல்வி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில இன்னைக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. கடக ராசி அன்பர்களே, நல்ல செயல்பாடுகள் இன்னைக்கு இருக்கும். நல்ல குணநலன்களோடு நாள் இன்னைக்கு ஆரம்பிக்குது. தன வருவாய் குறைவாக இருக்கும். குடும்ப சண்டை பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சில் அனல் பறக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கலைகள்ல அலட்சிய போக்காக இருப்பீங்க. விளையாட்டுகளில் கவனம் தேவை, இல்லைன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆபரணங்களை கவனமா வச்சுக்கோங்க. பயணங்கள்ல போறீங்கன்னா கவனமா போங்க. வெளியே போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சு போங்க. வண்டி, வீடு இதனால வாடகைகள் வருது அப்படின்னு சொன்னா அதுல லாபம் நிறைய இருக்கும். உறவினர்களோடு நல்ல இணக்கமான முறையில நட்பு ரீதியா பழகுவீங்க. பிரிந்த நபர் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண்ணை வேலைகள்ல நன்மை, லாபம் இது எல்லாமே உண்டு. வியாபாரம் நல்லபடியாக போகும். குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணிகளா இருக்கிறீங்கன்னா கவனமா இருங்க. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். உக்கிரமான தெய்வ வழிபாடு பண்ணுங்க. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோய், எதிரி, வழக்கு, கடன் இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் விடுதலை ஆயிடுவீங்க. சிறு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலை பளு வந்து கொஞ்சம் குறையும். பணி நிரந்தரமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். வெளிநாட்டு உறவுகள்ல யாராவது இருக்காங்கன்னா அவங்களோடு நட்பு வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஞாபக மறதி வந்து ஓரளவு சரியாகும். விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியே போகும்போது கவனமா போங்க. கால் பகுதிகளில் கவனம் தேவை. பார்ட்னர்கள் வந்து தொழில்ல ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுலையுமே கவனமா இருங்க. அரசு வேலையில இருக்கிறவங்க கவனமா இருங்க. தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. கோவில் வேலைகள்ல யாரிடமும் நம்பி ஒப்படைக்காதீங்க. கவனமா இருங்க. வெளிநாட்டு வேலைகள்லையுமே கவனமா இருங்க. பணம் தந்து ஏமாறாதீங்க. தொழில் வந்து சிறப்பாக நடக்கும். மரியாதை, கௌரவம் இது எல்லாமே உயரும். மூத்த சகோதரருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லைன்னா உடல்நல குறைபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாம் திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில், மாமியார், வியாபாரம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல சிறு சிறு விரயங்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு யாராவது உங்களை சீண்டிட்டாங்கன்னா உங்க முகத்துல வந்து எள்ளும் புல்லும் பிடிக்கும். அந்த அளவுக்கு முன்கோபம் நிறைய வரும். பண விஷயங்கள்ல கவனமா இருங்க. குடும்ப சண்டை பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண், வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். குடும்ப நிர்வாகத்துல கவனமா இருங்க. சகோதரர் மேன்மையாக இருப்பார். உங்களுடைய இளைய சகோதரர். இடமாற்றத்தினால நன்மை உண்டு. விளையாட்டுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாகும். சிறந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அணிகலன்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண்ணை வேலைகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாக இருக்கும். வண்டி, வீடு இதெல்லாம் பழுதுனால விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி படிக்கிறீங்கன்னா அதுல இன்னைக்கு மந்தமாக இருப்பீங்க. உறவினர்களோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அவங்களோட உறவோடு சிறு சுணக்கம் இருக்கும். பிரிந்து சென்ற நபர்னால நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். மாமனார், தந்தை வழி உறவுகளோடு நீங்க நல்லபடியா பழகுவீங்க. சொற்பொழிவாற்றும் திறமை உங்களுக்குள்ள அதிகமாகும். அனுபவ அறிவாற்றல் எல்லாமே இன்னைக்கு அதிகமாகும். நிறைய பிரார்த்தனை இன்னைக்கு பண்ணுவீங்க. எலும்பு, பல், தொடை இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். உக்கிரமான தெய்வ வழிபாடு பண்ணுங்க. திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். கூட்டு தொழில பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். விவாகரத்து வரைக்குமே கூட உங்களோட சண்டைகள் பெரிதாகலாம். முக்கிய உடல் உறுப்புகள்ல கவனமா இருங்க. உயில் பிரச்சனைகள்னால உங்களை ஏமாற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது உதவி பணம் வந்துருச்சுன்னா அதை தராம ஏமாத்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை நலமுடன் இருப்பார். கோவில் வேலைகள் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். கோவில் சொத்துகளும் பல மடங்காக பெருகும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
பரம்பரை பதவி உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு போறதுக்கு யோகமான காலமா இருக்கு. தந்தை வழி உறவினர்களோடு நட்பு ரீதியா நல்லபடியா பழகுவீங்க. தொழில்ல வேகம் அதிகமாக இருக்கும். மாமியார் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு உடல் பாதிப்புகள் ஏதாவது ஏற்படலாம். பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்கும். செய்தொழில் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். 2ஆம் திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரன் வந்து தந்தை வழியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரர் நன்றாக இருப்பார். அவசர முடிவுகள்னால இன்னைக்கு விரயங்கள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு ஆன்மீக எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். தன வருவாய் நிறையவே இருக்கும். குடும்பம் நல்ல முறையில மேன்மையாக இருக்கும். பேச்சில் ஆன்மீகம் கலந்த பேச்சுகளே நிறைய இருக்கும். இறை சார்ந்த கலைகள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இசை தொழில்ல கொஞ்சம் தாமதமாகும். தடை ஏற்படலாம். இளைய சகோதரர் சோர்வாக இருப்பார். மாமனார் இருக்காங்கன்னா அவங்களோட உடல்நல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி படிக்கிறவங்க இன்னைக்கு நல்லபடியாக படிச்சு நிறைய மார்க்ஸ் வாங்குவீங்க. பண்ணை வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். வண்டி, வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு. தோப்பு வாங்குறதுக்கும் யோகம் உண்டு. வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக போகும். பரம்பரை பதவி உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பேரும் இன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம், புத்தி இது ரெண்டுலுமே இன்னைக்கு அமைதியாக இருக்கும். புகழ் உண்டாகும். ஆழ்ந்த புலமை உங்களோட துறைகள்ல ஏற்படும். குழந்தை சம்பந்தமான விரயங்கள் அதிகமாகலாம். பிள்ளைகள் வழியில ஏதாவது நிறைய விரயங்கள் ஆகலாம். இளைய சகோதரர் வழியில விரயங்கள் ஆகலாம். குடும்ப சம்பந்தமான செலவுகள்னால விரயங்கள் அதிகமாகலாம். தந்தை வழியில விரயங்கள் அதிகமாகலாம். ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை, பிளட் சம்பந்தமான பிரச்சனை, கால், எலும்பு, பல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். திருமணத்துல ஏமாற்றப்படலாம். இல்லைன்னா திருமணம் பேசிட்டு இருக்கிறப்பயே ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கூட்டு தொழில ஏமாற்றங்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சமூக அந்தஸ்து குறைவாக இருக்கும். சிறுநீரக பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் குழந்தைக்கு கருத்தரித்திருக்கீங்க அப்படின்னா கவனமா இருங்க. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். பார்ட்னரோட முறைகேடுகள் இருந்தா அதை நீங்க கண்டறிந்து விடுவீர்கள். உயில் சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நடந்து அது சம்பந்தமான பணங்கள் உங்களை வந்து சேரும். தந்தைக்கு சிறு உடல்நல பாதிப்புகள் வரலாம். இல்லைன்னா தந்தையுடன் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருந்துகளை சுயமாக உட்கொள்ளாதீர்கள். எதையுமே டாக்டர்கிட்ட ஆலோசிச்சு அப்புறமா எடுத்துக்கோங்க. தொழில் வந்து இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். மாமியாரோடு இணக்கமாக இருப்பீங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாமே உயரும். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி உறவினர்களோடு நல்ல நட்பு முறையில பழகுவீங்க. 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். ஒப்பந்தங்கள் ஏதாவது விஷயத்துல போடுறீங்கன்னா அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நோய், கடன், வழக்கு, எதிரி இது சம்பந்தமான விரயங்கள் அதிகமாகலாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, அனைவராலும் போற்றப்படும் நபராக இன்னைக்கு இருப்பீங்க. தன வருவாய் கொஞ்சம் குறைவாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். பேச்சுகளிலும் கவனம் தேவை. பல் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிக செலவுகள் இன்னைக்கு செய்வீங்க. எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். தகுந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இசையில ஆர்வம் அதிகமாக இருக்கும். தைரியமும் நிறைய இருக்கும். விளையாட்டில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்லபடியாக படிப்பீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடந்து அதன் மூலம் மகிழ்ச்சி நிறைய இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக போகும். உறவினர்களோடு நன்றாக நல்லபடியாக பழகுவீங்க. பால் பொருட்கள் விற்பனை அதிகமாகும். அசையாத சொத்துகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி உறவினர்களோடு நல்லபடியாக பழகுவீங்க. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னா வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம் வந்து ஒரு அமைதி இல்லாம இருக்கும் இன்னைக்கு. தந்தை, மாமனார் வழி உறவினர்களோடு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கண், இதயம், பாதம், எலும்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எதிரி, கடன், வழக்கு, நோய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். இது சம்பந்தமான பிரச்சனைகளோ விரயங்களோ அதிகமாகும். திருமணம் பேசி முடிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் காலதாமதமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஞாபக மறதி நோய் ஏற்படலாம். கூட்டு வியாபாரம் சுமாராக இருக்கும். ஆயுதங்களுக்கு பக்கத்துல இருக்கிறீங்கன்னா கவனமா இருங்க. எந்த வேலையும் செய்யும் போது நீங்காத வியாதியினால ஏதாவது துன்பங்கள் வரலாம். வேலைகள்ல இடையூறுகள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படலாம்.
பாதுகாப்பான இடம் உங்களுக்கு கிடைக்கும். உயில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தந்தை நலமுடன் இருப்பார். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அறக்கட்டளை ஏதாவது வச்சு நடத்துறீங்கன்னா அது இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். இரக்க சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக தாக்கம் அதிகமாக இருக்கும். கோவில் வேலைகள்ல இன்னைக்கு நிறைய ஈடுபாடு எடுத்து செய்வீங்க. தொழில் நல்லபடியாக போகும். மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாமே கூடும். பாதுகாப்பாக உணர்வீங்க. ஒற்றுமை உணர்வு அதிகமாக இருக்கும். ஆண் சந்ததி விருத்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசு வழியில ஏதாவது ஃபைன் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த உடன்பிறப்புகளால பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். இரண்டாம் திருமணத்துல சில பிரச்சனைகள் வரலாம். செய்தொழில்ல சில பிரச்சனைகள் வரலாம். நண்பர்கள் வழியில பிரச்சனைகள் ஏற்படலாம். நோய், கடன், வழக்கு, எதிரி இது சம்பந்தமான பிரச்சனைகளோ விரயங்களோ அதிகரிக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சோம்பல், மந்த உணர்வு இது எல்லாமே இருக்கும். தன வருவாய் நல்லபடியாக இருக்கும். குடும்பம் நல்ல நிலையில இருக்கும். பேச்சில் இனிமையான பேச்சுகள் உண்டு. இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு தைரியமாக எந்த செயலையும் செய்வீங்க. வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சகோதரர் மேன்மையாக இருப்பார். ஆபரணம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. சிறந்த வேலையாட்களும் உங்களோட வேலைகள்ல கிடைப்பாங்க. குற்றச்சாட்டுகள் அதிகமாக உங்க மேல சுமத்துவாங்க. தாயின் உடல்நிலையில கவனங்கள் தேவை. வியாபாரத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா கவனமா இருங்க. மாமனார், தந்தை வழி உறவுகள்ல பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா வேற ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வரலாம். பூர்வீகத்துல இருக்கிற சொத்துகள் சம்பந்தமான வழக்குகள் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். பிரிந்து சென்ற நபர்னால நீங்க பிரச்சனைகளை சந்திக்கலாம். கடன், நோய், வழக்கு இதெல்லாமே சிறு தாமதங்களோடு நடக்கும். மெல்ல போற மாதிரி இருக்கும். சந்தேகம், கருத்து வேறுபாடு இதெல்லாமே ஏற்படும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அரசு வேலையில பிரச்சனைகள் வரலாம். அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும். உறவில் வரன் கிடைக்கும். திருமணம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாம் குழந்தைக்கு மாசமா இருக்கீங்கன்னா அவங்களும் கவனமாக இருங்க. கூட்டு தொழில்ல வேகம் அதிகமாக இருக்கும். நோய் நீங்காததுனால பிரச்சனைகள் இருக்கும். எதிரிகள் வழியில பிரச்சனைகள் அதிகமாகலாம். வேலையில வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கும். மனம் ஒரு சஞ்சலமான நிலையில இருக்கும். தந்தையின் ஆதரவு நிறைய இருக்கும். தந்தை நலமுடன் இருப்பார். கோவில் வேலைகள்ல உங்களை ஈடுபடுத்திக்குவீங்க. கோவில் வேலைகள்ல நல்லபடியா நடத்துவீங்க. தான தர்மங்கள் நிறைய செய்வீங்க. வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல சிறு சிறு பிரச்சனைகள் வரும். தொழிலாளர்கள்னால பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மதிப்பு மரியாதை குறைவாக இருக்கும். நிர்வாக திறன்ல குறைபாடுகள் உண்டு. லாப தொகை நீங்க சரியா கேட்டு வாங்கிருங்க. இல்லைன்னா ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் வழியில ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு காலதாமதமாகும். ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், நீர் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் ஏற்பட்டு மருத்துவ விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பாலமுருகன். தனுசு ராசி அன்பர்களே, அனைவராலும் போற்றப்படும் மதிக்கப்படும் நபராக இன்னைக்கு இருப்பீங்க. பணவரவு தாராளமாக இருக்கும். பேச்சில் இனிமையான பேச்சுகள் பேசுவீங்க. குடும்பம் அமைதியான முறையில முன்னேறி போய்கொண்டே இருக்கும். கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கல்வி சார்ந்த ஆர்வங்களும் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி வாய்ப்புகளில் குறைவாக இருக்கு வாய்ப்புகள். குறுகிய தூர பயணம், இடமாற்றம் இதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். வேலையாட்கள்னால தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஏமாற்றப்படலாம். இல்லைன்னா அது மூலமா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆசிரியர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. சுப நிகழ்வுகள் நடக்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். வீடு, வண்டி இதெல்லாம் வாங்குறப்ப கவனமா பார்த்து யோசிச்சு வாங்குங்க. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்கள் பெயருக்கு மாறி வருவதில் கொஞ்சம் காலதாமதமாகும். மனம், புத்தி இது ரெண்டுமே கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனா தேவைப்படுற நேரத்துல அறிவுபூர்வமான எண்ணங்களும் நிறைய இருக்கும். நோய், வழக்கு, கடன்
எதிரிகள் தொல்லை இதெல்லாமே அதிகரிக்கும். நீர் சம்பந்தமான நோய்கள், முகத்தில் ஏதாவது பிரச்சனை, கழுத்து சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் விரைவில் நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழில் நன்றாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். நீருக்கு அருகே வேலை செய்யும் போது கவனமா இருக்கணும். மனம் சஞ்சல நிலையில இருக்கும். வெகு தூர பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் பழி உங்கள் மேல் விழுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு ஆயுதங்கள் பக்கத்துல கவனமா வேலை செய்யணும்னு அறிவுறுத்துங்க. உடல் நல பிரச்சனைகள் அவருக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வாகனங்கள்ல போறாருன்னா ஹெல்மெட் அணிஞ்சு வெளியே போக சொல்லுங்க. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போற விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள், தடங்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் செய்றீங்கன்னா அதுல கவனம் தேவை. வியாபாரத்திலும் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியிடங்கள்ல குறைவாக இருக்கும். நிர்வாக திறன்லையுமே கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாபம் நிறைய வரும். மூத்த சகோதரர் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போய்கொண்டே இருக்கிறார். நண்பர்கள், மருமகன், மருமகள் இவங்க வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்க்கிறீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். சுப விரயங்கள் அதிகமாகும். விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனா விளையாட்டில் கவனமும் தேவை. இல்லைன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனால மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களோட ஆளுமை திறன் நல்ல முறையில இருக்கும். நல்ல மனநிலையோட நல்லபடியா இன்னைக்கு சிந்திப்பீங்க. தனவரவு சுமாராக இருக்கும். செலவுகள் நிறைய இருக்கும். குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேசும்போது கவனமா யோசிச்சு பேசுங்க. கண் சம்பந்தமான பிரச்சனை, வாய் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளைய சகோதரத்திற்கு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். தைரியம் நிறைய இருக்கும். தேவையில்லாத செயல்களை செஞ்சு பின்விளைவுகளை சந்திப்பீங்க. அதனால எதையும் யோசிச்சு செய்யுங்க. வண்டி, வீடு இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. தாய் நலமுடன் இருப்பார். தாயோட ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்க நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. இரக்க சிந்தனை அதிகமாக இருக்கும். கால்நடைகள் ஏதாவது வாங்கணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இப்ப வாங்குறதுக்கு நல்ல காலமாக இருக்கு. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா கவனமா இருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆள் மனதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கோபமானவே ஒரு நிலைமையில இருப்பீங்க. கடன், நோய், வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். திருமணம் நல்லபடியாக பேசி முடிப்பீங்க. பார்ட்னர்களோடு நீங்க நல்ல முறையில நட்பு ரீதியா பழகுவீங்க. நல்ல வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நெய், இனிப்பு இது சம்பந்தமான விற்பனைகள் அதிகமாக இருக்கும். சமூக அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள நல்ல முறையில ஒரு உறவுகள் இருக்கும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். நெருப்பு, ஆயுதம் இதுகளுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா வேலை செய்யுங்க. பெண்கள் கருத்தரிப்பதுல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதவித்தொகை வர்றதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். தந்தைக்கு உடல் நலத்துல கவனம் தேவை. இல்லைன்னா தந்தைக்கு ஏதாவது ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல உங்களுடைய பார்ட்னரோட ஆதரவு முழுசாய் கிடைக்கும். மாமியாரோடு இணக்கமாக இருப்பீங்க. புதிய ஆடைகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அன்னதானம், கல்வி தானம் இதெல்லாம் நிறைய பண்ணுவீங்க. குடும்பத்தினர் ஆதரவு மூத்த சகோதரத்திற்கு நிறைய இருக்கும். லாபம் வருவதுல கொஞ்சம் காலதாமதமாகும். அரசியல் ஈடுபாடுகள்ல கொஞ்சம் மந்த உணர்வா இருப்பீங்க. இரண்டாம் திருமணம் பண்றீங்க அப்படின்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா இரண்டாம் திருமணம் முடியறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகலாம். சுப விரயங்கள் அதிகமாகும். நிம்மதியான தூக்கம் வரும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, உங்களுக்கு முன்கோபம் இன்னைக்கு நிறைய வரும். ஈகோ அதிகமாக இருக்கும். எதுவும் விட்டு கொடுத்து போங்க. பேசும்போது கவனமா பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நீங்க அதுக்கடுத்து பிரச்சனைகளை சந்திக்காதீங்க. கண் சம்பந்தமான பிரச்சனை, வாய் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணவரவு சுமாராக இருக்கும். கல்வியில கொஞ்சம் நாட்டம் குறைவாக இருக்கும். இளைய சகோதரர் வாழ்க்கையில மேன்மையாக இருப்பார். எதிரியை எளிதில் வெற்றி பெறுவீங்க. நல்ல வேலையாட்கள் உங்களோட தொழிலுக்கு கிடைப்பாங்க. இசைத்துறையில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இசை தொழிலும் எடுத்து செய்வீங்க. உயர்கல்வியில நீங்க வேகம் அதிகமாக படிப்பீங்க. உயர்கல்வியில நல்ல மார்க்ஸும் வாங்குவீங்க. தாயின் உடல் நலன்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் நல்லபடியாக போகும். பண்ணை வேலைகள் பண்றீங்கன்னா அதுலயும் லாபம் அதிகமாக இருக்கும்.
குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவுகளோடு நல்ல முறையில நட்பு ரீதியா பழகுவீங்க. திடீர் பணவரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இசைக்கருவிகள் வாங்குறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பரம்பரை பதவி உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன், எதிரி, வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள்னால நீங்க துன்பமாக இருப்பீங்க. திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். தம்பதியர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்னால ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கூட்டு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். 2ஆம் குழந்தைக்கு மாசமா இருக்கீங்கன்னா நீங்க கவனமா இருக்கணும். நீங்காத வியாதியினால ஏதாவது துன்பங்கள் வரலாம். ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமாக வேலை செய்யணும். விஷம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால விஷப்பூச்சிகள் அருகே கவனமாக இருங்க. பார்ட்னர்கள் மூலம் ஏமாற்றங்களும் வரலாம். வீண் வதந்திகளும் உங்கள் மீது பரப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை நலமுடன் இருப்பார். வசதி வாய்ப்புகள் கூடும். வெளிநாடு போறதுக்கு யோகமான காலமா இருக்கு. ஏதாவது ட்ரஸ்ட் வச்சு நடத்துறீங்கன்னா உங்களுக்கு அதுல நல்ல லாபமான ஒரு செயல் உண்டு. அரசு பணிகள்ல சிறு தாமதங்கள் ஏற்படும். மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் குறைவாக இருக்கும். பாஸ்போர்ட் வேலைகள் கொஞ்சம் கால தாமதமாக இருக்கும். மாமியாரோடு பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். லாபம் நிறைய வரும். 2ஆம் திருமணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுக்குள்ள அந்யோன்யமும் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரர் மேன்மையான நிலையில இருப்பார். செய்தொழில் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழியில, மருமகன், மருமகள் வழியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுய செலவுகள் அதிகரிக்கும். நோய் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, முன்கோபம் நிறைய இருக்கும். பேச்சில் கவனமா எதையும் யோசிச்சு பேசுங்க. பண வரவு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரத்திற்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அவருக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையாட்கள்னால உங்க தொழில்ல விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனை, கண், வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது நகைகள் வச்சிருக்கீங்கன்னா அதை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லபடியா படிச்சு நிறைய மார்க்ஸ் வாங்குவீங்க. அம்மா நல்ல நிலைமையில இருப்பார். அவரோடு நல்ல நிலையில உங்களுக்கு ஆதரவு நிறைய கொடுப்பாரு. வியாபாரம் நல்லபடியாக பண்ணுவீங்க. பண்ணை வேலைகள்ல லாபம் நிறைய இருக்கும். கால்நடைகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தை பேர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்கள் பெயருக்கு மாறி உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். திடீர் பணவரவு நிறைய இருக்கும். நோய், கடன், வழக்கு, எதிரி இது சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில்ல நல்லபடியாக இன்னைக்கு நடத்துவீங்க. திருமணத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சிறு பிரச்சனைகள் வரலாம். பெண்களுக்கு நீர்க்கட்டி இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தண்ணிக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா இருக்கணும். தந்தை உடல்நலனில் கவனம் தேவை. சிறு உடல்நல பாதிப்புகள் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் வேலைகள் எல்லாம் சுமாராக நடக்கும். கோவில் வேலைகள்ல கவனம் அதிகமா எடுத்துக்கோங்க. ஆசிரியர், பேங்க் இந்த வேலை எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். ஏதாவது சுய தொழில் பண்றீங்கன்னா அதுல லாபம் நிறைய இருக்கும். மூத்த சகோதரர் நல்ல முறையில மேன்மையாக இருப்பார். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி உறவினர்களோடு நட்பு நிலையில நல்லபடியா பழகுவீங்க. மருத்துவ செலவுகள், வாகன செலவுகள் அதிகரிக்கும். ஏதாவது சுப விரயங்கள் அதிகமாகும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.